காலம் முழுக்க நீ என் கூடவே இருந்துட்டேன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு சம்மதம்னா நித்திலா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன சொல்ற? உனக்கு சொல்ல கூச்சமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. பொண்ணுங்க மற்ற விஷயத்தில் போல்டாக இருந்தாலும் இந்த விஷயம் வரும்போது அவங்க கண்டிப்பாக கூச்சப்பட்டு தான் ஆவாங்க. உன்னோட மௌனத்தை நான் சம்மதமாக எடுத்துக்கிறேன். நித்திலா, நித்திலா நில்லு. நித்திலா, அத்தை. வா கல்பனா. அத்தை என்ன அத்தை, நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன மாமா என்ன கேட்க கூடாதா? என்ன மாமா? அப்படி கேளு. இந்தாங்க காஃபி. கல்பனா, நீ காஃபி குடிக்கிறியா? இல்ல வேண்டாம் அத்தை. சரி வா உட்கார். எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. பார்த்தாலே தெரியுதுல, நல்லா தானே இருக்கா. அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வேறையா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னம்மா, செல்வாவை பத்தின கவலை மட்டும்தான். மத்தபடி நாங்க நல்லா தான் இருக்கோம். இனிமே செல்வாவை பத்தின கவலை உங்க யாருக்குமே தேவையில்லை. செல்வா சுத்தமா மகிழாவை மறந்துட்டாரு. பழையபடி பழைய செல்வாவா உற்சாகமா மாறிடுவாரு. நான் கூட கேள்விப்பட்டேன் கல்பனா. அதான் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எல்லாமே ஒன்னாலதான் கல்பனா. நீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கே, செல்வா அந்த மகிழா நடப்புல முழு பைத்தியமாவே மாறி இருப்பான். நான் என்ன பண்ண அத்தை? செல்வா மாமாவோட மாற்றத்துக்கு முழு காரணமும் நித்திலா தான். மெல்ல மெல்ல அவர்கிட்ட பழகி கொஞ்சம் கொஞ்சமா மகிழா நினைப்புலன்னு அவரை வெளியில கொண்டு வந்திருக்கா. உங்க பாராட்டும் நன்றியும் நியாயமா நித்திலாவை தான் போய் சேரணும். சரியா சொன்னம்மா. நித்திலா அவனுக்காக பண்ற பணிவிடைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் தான் பக்கத்துல இருந்து பாக்குறேன்ல. பெத்த தாய், அதான் அவங்க அத்தை, பக்கத்துல இருந்து அவனை சரியா கவனிக்கிறது இல்ல. ஏன் ஆஸ்பத்திரி கூட அவனை போய் பாக்குறது இல்ல. நான் என்ன அவன் மேல பாசம் இல்லாமலே போய் பாக்கல? மகிழா அவனை விட்டு பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் என் மேல கோவமா இருந்தா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா அவன் இன்னும் டென்ஷன் ஆகி ஏடா கூடமா நடந்துப்பான் தான் நான் போல. அத புரிஞ்சுக்கங்க முதல்ல. சரி, என்னதான் நீ காரணம் சொன்னாலும் அவனை போய் நீ பார்க்கவே இல்லைல்ல. ஆனா அந்த நித்திலா பொண்ணு பெத்த தாயை விட பாசமா பாத்துக்கிறான்னு சொன்ன, அதுல என்ன தப்பு? என்னம்மா இத பாருங்க, நித்திலா ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஆனா கல்பனா கிட்ட இருக்கிற உறவும் நெருக்கமும் நமக்கு வேற யார்கிட்டயாவது வருமா? கல்பனா, நித்திலா என்னதான் கவனிச்சுக்கிட்டாலும் நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாதான் செல்வா ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ மட்டும் கூட இருந்தன்னு வச்சுக்கியே, அவன் ரொம்ப சீக்கிரம் செல்வா சரியாயிடுவான். இத பாருமா, நீயும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை கவனிச்சுக்கோமா. நான் கவனிச்சுக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். பட் நித்திலா எப்பவுமே கூடவே இருக்கால, அதான் நான் போறதை விட்டுட்டேன். நித்திலாவுக்கு 1000 வேலை இருக்கும் கல்பனா. தோட்டத்து வீட்டுல தனியா இருக்க பொண்ணு, அவளை போய் கூடவே இருக்க சொல்லி கஷ்டப்படுத்துறோமேன்னு அவ நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதான், நீனா என் தம்பி பொண்ணு, செல்வா உனக்கு மாமா. அதான் உரிமையோட உன்கிட்ட நான் சொல்ல முடியும். நீ போய் அவனை கவனிச்சுக்கோமா. வரேன். சரிடா கண்ணு, ஜாக்கிரதை. செல்வாவை நல்லபடியா பாரு. வரேன் மாமா. வாமா. ஏன் அது நித்திலா தான் எவ்வளவோ அக்கறையோட நம்ம செல்வாவை கவனிச்சுட்டு தான் வர்றான். அவனு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வர்றான். அப்படி இருக்கும்போது ஆர்வமே இல்லாத இந்த கல்பனாவை வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிற? செல்வா விஷயத்துல நித்திலா ஆர்வத்தோட இருக்கிறதும் தப்பு, கல்பனா ஆர்வம் இல்லாம இருக்கிறதும் தப்பு. அதான் 2 பேரும் இடம் மாறி இருக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறேன். ஓஹோ, எதுக்காக இந்த மாற்றம்? மகிழா காலி பண்ண இடத்துல நித்திலா வந்து உட்கார்ந்துடக்கூடாது. அந்த இடத்துக்கு கல்பனா மட்டும்தான் வரணும். அதுக்காகத்தான். ஏன் நித்திலாவுக்கு அந்த தகுதி இல்லையா? கல்பனா யாரு? ஏன் தம்பி பொண்ணு. அந்த நித்திலா என் எதிரியோட பொண்ணு. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? உனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சு. நித்திலா என் தங்கச்சி பொண்ணு, அது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. நீ தான் அவளை அவ அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு இங்க கொண்டு வந்து உன் பாதுகாப்புல வச்சிருக்க. இந்த ஆதிலட்சுமி காரணம் இல்லாம கைய கூட அசைக்க மாட்டா.
எதிரி பொண்ணையே இடமாத்தி வச்சிருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்குமா? ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நீ எல்லாத்தையும் பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஆதி. ஆனா ஒண்ணு, எதுவுமே சரியில்லை, அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். வாயை மூடுங்க. யார் யார் எங்கெங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒழுங்கா போய் ஆபீஸ்ல வேலையை பாருங்க. என்ன வீடு, என்ன பொண்டாட்டி, பேசுறதுக்கு கூட வீட்டுல உரிமை இல்லை. சாப்பிடும் போது வாயை திறக்கணும் போல இருக்கு. என்ன 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 அங்க உளறிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, போயிட்டு வர்றேங்கிறத நீட்டி சொன்ன. ஆ. பந்தம் 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 பந்தம். லலிதா, என்னாச்சு லலிதா? சாப்பிடாம மேல வந்து படுத்துட்டியாமே? என்னாச்சு லலிதா? அதுக்குள்ள வந்து படுத்துட்ட, என்ன பிரச்சனை? ரொம்ப சந்தோஷங்க. எதுக்கு? பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவளோட பிரச்சனை என்னன்னு ரொம்ப அக்கறையா கேக்குறீங்க பாருங்க, அதுக்குதான். அப்போ நீ இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட அக்கறை இல்லாம நடந்துகிட்டேன்னு சொல்றியா? ஆமா. என்ன லலிதா இப்படி பேசுற? நான் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன், எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், இதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையா? பிரியமா தாங்க இருக்கீங்க, பாசமா தான் இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் தடுக்கிற மாதிரி தொடர்ந்து இந்த வீட்டுல சதி நடந்துட்டு இருக்கு. அது நீங்க கண்ணும் காணாம இருக்கீங்க பாருங்க, அதைத்தான் நான் குறை சொல்றேன். சதி நடக்குதா? என்ன லலிதா உளர்ற? நான் ஒண்ணும் உளரல, உண்மையதான் சொல்றேன். உண்மையா? என்ன உண்மை? நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு நாளாவது நம்மளால அந்யோன்யமா இருக்க முடிஞ்சுதா? இல்ல. என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? ஏன் முடியலன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்து எவ்வளவு ஆசை ஆசையா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் ரெடி பண்ணீங்க. ஆனா நாம நினைச்ச மாதிரி இருக்க முடிஞ்சதா? அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால செல்வாவை பார்க்கறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா போச்சு. சரி, அடுத்த நாள் வந்தீங்க, வெளியில போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்க. நினைச்ச மாதிரி நம்மளால சந்தோஷமா இருக்க முடிஞ்சதா? இல்லையே. ஏன் முடியல? அன்னைக்குதான் வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதனால நீ தள்ளிட்டு வந்த. சரிங்க, அதுக்கப்புறம் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு எவ்வளவு ஆசை ஆசையா புறப்பட்டோம். ஆனா போய் சேர முடிஞ்சதா? அன்னைக்கு அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் அடிபட்டுருச்சுல, அப்புறம் எப்படி நம்ம கோயிலுக்கு போக முடியும்? இப்படி எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பதில் இருக்குல்ல, அது எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படிலாம் நடக்குது. ஐயோ, ரொம்ப டயர்டா இருக்குது, நான் படுக்கிறேன், நீ போய் சாப்பிட்டு வா. ஆமா, அது ஒண்ணுதான் கேடிப்போ. தாமிரா, வாங்கண்ணே, வாங்க வாங்க. வெங்கடாச்சலத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதானே? என்ன தாமிரா இப்படி கேட்குற? 2-3 நாள் அவன் ஆஃபீஸ் பக்கமே வரல, அவன் வீட்டு ஃபோனும் ஒர்க் பண்ணல. சரி, நீங்க 2 பேரும் அவனை வீட்டில் போய் பார்க்க போறதா சொன்னீங்களே, போய் பார்த்துட்டு வந்திருந்தா என்ன சமாச்சாரம் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன். நாங்க போனோன்னே, ஆனா எங்களுக்கு முன்னாடியே கங்காதரன் அங்க வந்து அந்த வெங்கடாச்சலத்தை தேடிட்டு இருந்தான். அவன் எங்களை பார்த்தா வம்பாயிடுமேன்னு நாங்க பதுங்கி வந்துட்டோம். கங்காதரனா? அவன் எப்படி அங்க வந்தான்? எதுக்கா வந்தான்? அதானே தெரியல. அவனுக்கும் வெங்கடாச்சலத்துக்கும் என்ன தொடர்பு? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. ஒருவேளை வெங்கடாச்சலம் கிட்ட ஆதாரம் இருக்கிறது தெரிஞ்சு ஆதிலட்சுமி தான் கங்காதரனை வெங்கடாச்சலத்தை கொல்ல அனுப்பியிருக்கணும். அதனாலதான் கங்காதரன் அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். அட கடவுளே, அப்படிதான் இருக்குமோ? கங்காதரன் மட்டும் அந்த ஆளை கொன்னுட்டான்னா ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அழிச்சிருவானே. அதுக்கப்புறம் ஆதிலட்சுமி கொலைகாரின்னு நிரூபிக்க முடியாதே. நான் சாகும்போது புருஷனை கொன்னவங்கிற பழியோட தான் நான் சாகணுமா? தாமரை, அவசரப்பட்டு இப்படி எல்லாம் ஒரு முடிவுக்கு வராத. ஆதிலட்சுமி இந்த அளவுக்கு போவான்னா அவகிட்ட ஒரு படபடப்பு இருந்திருக்கணும்.
ஆனால் சமீப காலமாக அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை அவகிட்ட நான் பார்க்கவே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் தாமரா. வெங்கடாச்சலத்தை கொலை பண்ணுறதுக்காக கங்காதரன் அந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். அப்படின்னா வேற எதுக்கு வந்திருப்பான்? அதுதாம்மா எனக்கும் தெரியல. இனிமே தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ அந்த ஆதாரத்தை தேடி தான் வந்திருக்கான்னு தோணுது. அவன் கைக்கு அந்த கேசர் கிடைக்கிறதுக்குள்ள நாம அதை எப்படியாவது எடுத்துடணும். அதை வச்சுதான் அக்காவோட பழியை தொடச்சு ஆதிலட்சுமியையும் அந்த கங்காதரனையும் உள்ளத்துல தண்டிக்க முடியும். எல்லா குழப்பமும் அந்த வெங்கடாச்சலம் எங்க இருக்கான்னு நாம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா தானே தெளிவாயிடும். கம்பெனியில முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒருத்தன் திடீர்னு கொஞ்ச நாளா ஆபீஸ் பக்கமே தலை காட்டலன்னா அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஆதி ஒரேடியா பதறி போயிடுவா. அந்த பதட்டத்துல தடாலடியா 4 பக்கமும் ஆட்கள் அனுப்பி அவன் எங்க இருக்கா ஏது இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும் தான் பாப்பா. ஒருவேளை அந்த மாதிரி எண்ணத்துல தான் கங்காதரனை அந்த வெங்கடாச்சலம் வீட்டுக்கு அனுப்பி அவனை தேட சொல்லியிருக்கலாம். எதுக்கு நான் ஒன்று பண்றேன், நம்ம ஆதிக்கிட்ட இதை பத்தியும் வெங்கடாச்சலத்தை பத்தியும் நைஸா விசாரிச்சு பாக்குறேன். ஒருவேளை அவ மூலமா நமக்கு ஏதாவது புதுசா தகவல் கிடைக்கலாம் இல்லையா? சரிண்ணே, பேசி பார்த்துட்டு தகவல் சொல்லுங்க. வெங்கடாச்சலத்தை பார்த்து அவன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கி பாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஆதி பிறவி கிரிமினல். அவளுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு ஜாக்கிரதையா பேசுங்கண்ணே. சரி தாமரா, அப்ப நான் புறப்படுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இதுக்கு உண்டான ஆதாரத்தை கண்டிப்பா நாம கண்டுபிடிச்சே தீர்றோம். சரியா? சரிங்கண்ணே. கவலைப்படாம தைரியமா இரு. வரமா? வாங்க. பந்தம் 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 பந்தம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ்டர் வெங்கடாச்சலம். ஹலோ, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். வாங்க மிஸ்டர் வெங்கடாச்சலம். சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஆ சொல்லுங்க வெங்கடாச்சலம். அப்புறம் மேடம், நெக்ஸ்ட் வீக் நான் மலேசியா போலான்ட்டு இருக்கேன். எது மலேசியா போறீங்களா? ஆமாம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். மலேசியாவுக்கா? என்ன திடீர்னு? என் அண்ணன் மகன் மேரேஜ் இருக்கு மேடம், அதுக்காகத்தான். ம், அப்படியா? நல்ல விஷயம்தான். ஆமா, ஃபேமிலியோட போறீங்களா இல்ல நீங்க மட்டும் போறீங்களா? இல்லை மேடம், ஃபேமிலி ஏற்கனவே நான் அனுப்பி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீக் நான் மட்டும் தான் போகிறேன். அது என்ன, ஏதாவது பேசணுமா? இல்ல ஒன்றும் இல்லை, அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆ, செல் அடிக்குது பாரு. சார்ஜரில் போட்டு வச்சிருந்தியே, உனக்கு தான் யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வெங்கடாச்சலம் சார். தாமிரா என்னுடைய சிஸ்டர் தாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாகவே அவளுக்கு ரெகுலராக லெட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது நீங்கள் எழுதுறதான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆதாரத்தை நீங்கள் எப்போ? ராங் கால். ஓஹோ, என்னது, என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. சரி, நான் போயிட்டு வரதுக்குள்ள என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். சும்மாவா? அத நான் இருக்கும்போது பேசலாம்ல. என்ன மிஸ்டர் வெங்கடாச்சலம், என்ன பேசினாரு அவரு? அது ஒன்றும் இல்லை மேடம், மலேசியா போகிறத பற்றி கேட்டுட்டு இருந்தார், அவ்வளோதான். ஆஹா. என்னங்க, ஆ? செல்வா ஹாஸ்பிட்டல் அங்க தனியா தான் இருப்பான், அங்க போய் பேசிட்டு இருந்தேன். ஆ சரிம்மா. ம். ஓகே மிஸ்டர் வெங்கடாச்சலம், ஓகே சார். கண்டிப்பாக நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன். பாப்பீங்களா? ஆ, பார்க்குறேன்னு சொல்ல வந்தேன். வர்றேன். மேடம், நான் அப்படி ஆ கிளம்புறேன். ஓகே. மிஸ்டர் வெங்கடாச்சலம், மலேசியாவுக்கு போறீங்களே, அங்க நம்ம கம்பெனிக்கு ஏதாவது ஆர்டர் பிடிக்க முடியுமான்னு விசாரிச்சுட்டு வாங்க. ஓகே மேடம், ம்? வரேன் மேடம். தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் மேடம். ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரி பக்கத்துல ஒரு 15 ஏக்கர் நிலத்தை முடிச்சு கொடுத்தேன் மேடம். ஆ ஞாபகம் இருக்கு. சரி, இப்போ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஏதாவது லேண்ட் விலைக்கு வருதா? ஆமா மேடம், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் அவர் பேர்ல இருக்கிற 40 ஏக்கர் நிலத்தை வித்து கொடுங்கன்னு சொல்லி வந்தாரு. ஆனா அது உங்க நாலேஜோட தான் நடக்குதான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அது யாரு? எனக்கு வேண்டப்பட்ட ஆளு மிஸ்டர் வெங்கடாச்சலம் மேடம். வாட்? வெங்கடாச்சலமா?
கொஞ்சம் முன்னாடி தானே இங்க வந்துட்டு போனாரு. அப்படியே மேடம், அவர் தான் போன வாரம் வந்து அவரோட லேண்டை இமீடியட்டா வித்து கொடுங்கன்னு சொல்லி வந்தார் மேடம். நெக்ஸ்ட் வீக் நான் மலேசியா போலான்னு இருக்கேன். உடனே அவர் மேல சந்தேகம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் மேடம். ஆனா உங்களுக்கு எது ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் உங்களை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஓஹோ, நான் வாங்கி கொடுத்த நிலத்தை எனக்கு தெரியாமையே வித்துட்டு ஏன் பர்மிஷனோடவே மலேசியா போலன்னு நினைச்சிருக்கான் அந்த வெங்கடாச்சலம். நம்பிக்கை துரோகி. இருடா, உனக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன்.